வாயா. தம்பி, எல்லா மூலிகையும் ஒன்னா போட்டு அதுல கலந்து நல்லா இடிச்சு சாறு எடுத்து எல்லாத்தையும் ஒரு கோப்பையில ஊத்தி வை. சித்தர் சாமி நம்மளாண்ட எதையோ மறைக்கிறாரு. தாத்தா பாட்டி சித்திக்கு எல்லாம் நாடி புடிச்சு பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னவரு ஏன் தாடிகாரனோட கைய புடிச்சு நாடி துடிப்ப பார்த்ததும் அவர் முகம் போன போக்கே சரியில்லை. அதுவும் இல்லாம தாடிகாரனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. அவராண்டியே கேட்டுருவோம். சாமி சொல்லுமா. எனக்கு உங்க அளவுக்கு பெரிய ஞானம் எல்லாம் இல்ல. ஆனா ஒருத்தரோட முகத்தை வச்சே அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க தாத்தா பாட்டி சித்தி இவங்க 3 பேரோட கைய புடிச்சு பார்த்து இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா தாடிகாரன் கைய புடிச்சு பார்த்துட்டு ஏன் எதுவுமே சொல்லாம அமைதியா வந்துட்டீங்க? அவங்களா அந்த இச்சாதரி சாபத்தால பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். சித்தார்த்தோட நாடியை பிடிச்சு பார்த்தப்போ அப்படி எதுவுமே தெரியல. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. சித்தர் சாமி, சித்தருங்க எல்லாருமே அந்த சிவனோட அம்சம்னு சொல்லுவாங்க. நீங்க போய் என்னாண்ட மறைக்கலாமா? நான் என்னமோ உங்ககிட்ட மறைக்க போறேன்? சித்தர் சாமி, நீங்க தாடிகாரனோட நாடி புடிச்சு பார்க்க சொல்ல உங்களோட முகம் மாறினதை நான் கவனிச்சேன். முகம் அதிர்ச்சியா மாறினாலே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கூட என் மரமண்டைக்கு உரைக்காது. சித்தர் சாமி, தாடிகாரனுக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னாண்டதை மறைக்காம சொல்லுங்க. ஏற்கனவே உயிர் போய் உயிர் வந்துகுது. இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாத்தணும். நான் வாழ்றதே என் தாடிகாரனுக்கோசரம் தான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி என்ன இருந்தா என்னாண்ட சொல்லுங்க சாமி. நான் என் உசுரை கொடுத்தாவது அவன் இந்த பிரச்சனைக்குள்ளார இருந்து வெளியே கொண்டு வரேன். அம்மா ராணி, உன்னுடைய கணவர் சித்தார்த்த தவிர மிச்சம் 3 பேருமே இச்சாதாரியோட சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு சாபத்தால உயிர் போற வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னுடைய கணவர் சித்தார்த்துக்கும் அந்த இச்சாதாரிக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால அந்த இச்சாதாரியோட நடுஜாம தோஷம் பிடிச்சிருக்கு. நடுஜாம தோஷமா? அப்படின்னா 24 மணி நேரத்துல செங்காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அரிய வகை கறந்த பூவை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாற்ற முடியும். அவங்கள காப்பாத்த உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் அவகாசம் இருக்கு. ஆனா உன்னுடைய கணவர் சித்தார்த்த உயிரை காப்பாத்த உனக்கு 12 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த கரந்தை பூவோட சார சித்தார்த்துக்கு கொடுக்கலனா சித்தார்த்து மனித உருவத்துல இருந்து பாம்பு உருவத்துக்கு மாறிடுவான். அதுவும் இந்த நடுஜாம முடியறதுக்குள்ள அந்த சார நீ சித்தார்த்துக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவனுடைய ஆன்மா மனுஷ ஆன்மால இருந்து முழு இச்சாதாரியோட ஆன்மாவா மாறிடும். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என் தாடிகார இம்மா பெரிய பிரச்சனையில இருக்கிறானா? சாமி, என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிரளயமே வந்தாலும் சரி, நீங்க சொன்னதை நான் செஞ்சிருவேன் சாமி. ராணி, நீ போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ற கேட்டுக்க. நடுஜாம 12 மணி வரைக்கும் தான் அது செங்காடு. அதுக்கப்புறம் அது சுடுகாடு. உனக்கு இன்னும் ஒரு பகலும் ஒரு இரவும் தான் உனக்கு நேரமே இருக்கு. இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள அந்த கறந்து பூவை எடுத்துட்டு வந்து அந்த சாறு பிழிஞ்சி சித்தார்த்த தீர்த்தம் போல குடிக்க வைக்கணும். அப்போதான் அவனுடைய ஆத்மா இச்சாதாரியோட ஆத்மால இருந்து மனுஷ ஆத்மாவா மாறும். போகும்போது சித்தார்த்த உன் கையோட கூட்டிட்டு போ. நேரம் ஆக ஆக சித்தார்த்த தன்னை அறியாம உக்கிரமாவான். போற வழியில அந்த சித்தார்த்தால கூட உனக்கு பிரச்சனை வரும். ஏன், உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். என்ன சாமி சொல்றீங்க? என் வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்குது. தாடிகாரனுக்கு பாப்பானா உசுரு. அப்படி இருக்க சொல்ல அவனால எப்படி என் உசுருக்கு ஆபத்து வரும்? ஏமா, உன்னுடைய கணவரோட உடம்புல பாதி இச்சாதாரியோட ஆத்மாவும் பாதி மனுஷ ஆத்மாவும் இருக்கு. அதனால இப்போ வரைக்கும் அதுக்கு நீதான் எதிரி. நான் தான் சொன்னல, அவன் தன் நிலை மறந்துதான் உக்கிரமாவான். இதுக்கு என்னதான் சாமி வழி? ராணி, சாபம்னு ஒண்ணு இருந்தா சாப விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அவனை கட்டுப்படுத்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன சாமி? மனுஷ பிறவில இருக்கிறவங்களுக்கு செங்காட்டோட எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது
எதுவும் ஆகாது. ஆனா பாதி மனித ஆத்மாவாவும் பாதி இச்சாதாரியோட ஆத்மாவாவும் இருக்கிற உன் கனவை அந்த எல்லைக்குள்ள கால் எடுத்து வச்சானா அடுத்த நிமிஷம் இச்சாதாரியா மாறிடுவான். என்ன சாமி சொல்றீங்க? அப்புறம் எப்படி நான் அந்த கறந்த பூவை எடுக்க போறது? ராணி, நீ மட்டும்தான் அந்த செங்காட்டுக்குள்ள போய் அந்த கறந்த பூவை எடுக்க முடியும். அதனால அந்த எல்லைக்கு முன்னாடியே இருக்கிற செங்காட்டு எல்லையை காக்குற தண்டக சிவன் கோவில் இருக்கு. அங்க சிவன் ரொம்ப உக்கிரமா இருக்கிறதுனால மனுஷங்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. முக்கியமா பெண்கள் அந்த கோவிலோட எல்லைக்கு கூட போகக்கூடாது. இச்சாதாரி ஆன்மாவோட இருக்கிற இச்சாதாரி நாகங்களும் மற்ற நாகங்களும் அந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு யாரோடைய உத்தரவும் தேவையில்லை. எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம அதுங்களால தாராளமா உள்ள போயிட்டு வர முடியும். உன்னுடைய கணவன் மனுஷனா இருக்கானா இல்ல இச்சாதாரி ஆன்மாவா இருக்கானான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ சித்தார்த்த கோவிலுக்குள்ள அனுப்பு. மனுஷ ஆத்மா அவனுக்குள்ள முழுசா இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்குள்ள அவனால நுழைய முடியாது. அதுவே இச்சாதாரி ஆன்மா அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் கோவிலுக்குள்ள ஈஸியா போயிடுவான். அது மட்டும்தான் நீ கறந்த பூவை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் சித்தார்த்த பாதுகாப்பா இருக்கிற இடம். பாத்தியா? ஐயோ, பாத்து பாத்தியா? ராணி, என்னால சுத்தமா முடியல. என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது. ஐயோ, என்ன இவன் எப்படி சொல்றான்? இவனை சீக்கிரம் கோயிலுக்கு கூட்டின்னு போலன்னா இவன் பாம்பா மாறிடுவானே. ஐயோ, அங்க பாரியா ஒரு கோயில் இருக்குது. அங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். வா வாயா, வாயா போலாம். வாயா, கொஞ்சம் தூரம் தான். வா. அவன் மனுஷ ஆத்மாவா இருந்தா அவனால கோவிலுக்குள்ள நுழையவே முடியாது. அதுவே இச்சாதாரியோட ஆத்மா அவனுக்குள்ள இருந்தா அவன் கோவிலுக்குள்ள சுலபமா போயிடுவான். ராணி, என்னாச்சு? ஐயோ, கால்ல முள்ளு குத்திருச்சியா? நீ உள்ள போ, நான் வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. நான் வந்துடுறேன், நீ போயா. நீ வா. பிடிமன் சித்தர் சொன்ன மாதிரி தாடிகாரன் இந்த கோயிலுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருப்பான். செங்காட்டோட எல்லையை தாண்டி போறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம். ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். என்னது? ஐயோ, தாடிகாரன் உள்ள போன அதே கோயில் மாதிரியே இந்த கோயிலும் இருக்குது. அங்கேயும் தண்டக சிவன் கோயில்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனா அது அங்க வெளியே போட்டிருந்துச்சு. இங்க கோயில் உள்ள போட்டுக்குது. ஏதோ தப்பா இருக்கே. சிவன் ரொம்ப உக்கிரமா இருக்கிறதுனால மனுஷங்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. பெண்களால அந்த கோவிலுக்குள்ள போகவே முடியாது. இங்க இருக்கிறது நெசமான கோயிலா இல்ல தாடிகாரர் இருக்கிறது தான் நெசமான கோயிலா? ஐயோ, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த கோயிலுக்குள்ளார நான் இப்ப போகணும். அப்போ இதுதான் உண்மையான தண்டக சிவன் கோயில். அப்போ தாடிகாரர் இருக்கிறது என்ன கோயில்?
என்ன தமன்னா, இந்த ஆள் லூஸ் ஆயிட்டானா? ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். இந்த ஆள் என்ன பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? நீங்க 2 பேரும் பேசாம கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களா? அந்த மந்திரவாதிக்கு கோவம் வந்து சாபம் ஏதாவது கொடுத்துட போறாரு. என்ன தமன்னா, அவருக்கு நீயே ஐடியா கொடுப்ப போல இருக்கே. அமைதியா இருங்க. சாமி, என்ன சாமி, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? சந்தோஷத்துல சிரிக்கிறேன் நானு. விஷயம் என்னன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்பட்டு சிரிப்போங்க. அந்த சித்தார்த்த பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னா அவன் தண்டக சிவன் கோயிலுக்குள்ள இருக்கணும். ராணி புத்திசாலின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதான் இந்த கமண்டலம் புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக நான் என் மாயையில ஒரு தண்டல சிவன் கோவில உருவாக்குனேன். அடேங்கப்பா. இப்போ சித்தார்த் நான் உருவாக்குன மாய தண்டக சிவன் கோவில்ல இருக்கான். சித்தார்த் அதுக்குள்ள இருக்கிறதுனால அவன் இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். பாவம் ராணி இப்பதான் உண்மையான தண்டக சிவன் கோவில் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? ராணி உண்மையான கோயிலை கண்டுபிடிச்சிட்டா சித்தார்த் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவானே. அதுதானே இப்ப எனக்கு வேணும். சித்தார்த்த கூட்டிட்டு போக ராணி நான் உருவாக்குன மாய கோவிலுக்குள்ள வரணும். உள்ள வந்த ராணியால என் மந்திர சக்தியை மீறி வெளியே போகவே முடியாது. தமன்னா, கேட்டியா? யோ யோ யோ, எழுந்திரியா, எழுந்திரியா, எழுந்திரி வா. நம்ம இங்க இருக்க வேணாயா, வாயா போலாம். நம்ம இங்க இருந்தா ஆபத்தியா, வா. என்னால சுத்தமா முடியல. கால் பயங்கர வலியா இருக்கு. என்னாலலாம் நடக்கவே முடியாது. யோ, இது சித்தர் சொன்ன கோயிலே இல்லையா? அவர் சொன்ன கோயில் பக்கத்துல தான் இருக்குது. அங்க போலாம், நீ வா. எழுந்திரி வா, வாயா வா. ஐயோ, வாயா. ஓம் ஸ்ரீம் 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 வாஹா. ஐயோ, ராணி, நீ டென்ஷன் ஆகாம இரு. நீ டென்ஷன் ஆனா பிபி ரைஸ் ஆகும். அது குழந்தைக்கு நல்லதில்ல. பாவம். ஐயோ. ஐயா ஆண்டவா, இந்த 3 பேரு பெரிய ஆபத்துல இருக்காங்க. அந்த கறந்த பூவை சீக்கிரமா எடுத்துட்டு வரணும். பாப்பா கவலைப்படாத. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நம்ம கும்பிடுற ஈசன் நம்மள கைவிட மாட்டான். காப்பாத்துப்பா. நீதான் ஈசா காப்பாத்தணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.
என்ன சாமி, உங்க நெருப்பு வலைய கட்டத்தை ராணி ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா? இதான் நிஜமான கோயிலு. தாடிகாரன் எப்படியாவது உள்ள உட்கார வச்சிடணும். ஐயோ, நீ இந்த கோயிலுக்குள்ளார போய் உட்காரு. நான் இப்ப வந்துடுறேன். போயா? ஐயோ, உள்ள போயா? விடுயா, விடு, விடுயா. ஐயோ, விடு, விடு. போற வழியில சித்தார்த்தால கூட உனக்கு பிரச்சனை வரும். ஏன் உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். விடுயா, விடு. போயா. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாக்கும் நீ வேணும்னா அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணேன். 12 மணி நேரம் முடிய சரியா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அது உள்ளார நான் முதல்ல உன்னோட உசுரை காப்பாற்றணும். அதுக்கு நான் இப்போ உடனே அந்த செங்காட்டுக்குள்ளார போகணும். நான் போயிட்டு வரேன்யா. பரமேஸ்வரா, என் தாடிகாரனை உன்னோட காலடியில கொண்டாந்து போட்டுக்கிறேன். நீதான் அவனுக்கு ஒன்றும் ஆகாம பார்த்துக்கணும். இது நீ நினைக்கிற மாதிரி செங்காடு மட்டும் இல்ல. இந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் திரும்பி போகவே முடியாத சுடுகாடு. கடைசியா எச்சரிக்கிற, திரும்பி பார்க்காம வந்த வழியே ஓடிடு. எப்படியாவது நான் என்னோட தாடிகாரனையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு எனக்கு இத்த விட்டா வேற வழி எதுவும் தெரியல. அவங்கள காப்பாத்த நான் என் உசிரையும் பணைய வைக்க தயாரா இருக்கிறேன். அப்படியா? சரி, நான் உன் தைரியத்தை பாராட்டுறேன். இந்த காட்டுக்குள்ள எப்படி போகணுன்ற வழியை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற புதிருக்கு எனக்கு புரியுற மாதிரி சரியான பதில சொல்லணும். அந்த பதில் எனக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நீ போறதுக்கான சரியான திசையை சொல்லுவேன். சரி, நீ கேளு. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு விளக்கமா நான் சொல்றேன். நான் உன்கிட்ட 3 புதிர்களை போடுவேன். அதுக்கு முன்னாடி அதுக்கான விதிமுறைகளை சொல்றேன். நான் கேள்வி கேட்டதுல இருந்து இந்த குளத்துல கல்லெறிஞ்சா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி 5 முறை சத்தம் கேட்கும். இந்த 5வது சத்தம் முடியறதுக்குள்ள நீ பதில் சொல்லணும். ஒருவேளை அந்த 5வது சத்தம் முடிஞ்சோ இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ பதில் சொன்னாலோ அதை நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்க, இதுதான் என் முதல் புதிர். சரி, கேளு. சிவப்பு நிற காலை காற்றடித்தால் சீறி கொண்டு வருவான். தண்ணீரை குடித்தால் சட்டென மடித்து போவான். அவன் யார்? நெருப்பு. பதில் சொன்னா மட்டும் போதாது, அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது சிவப்பு நிறத்துல இருக்கும். காத்தடிக்கும் போது நெருப்போட சீற்றம் அதிகமா இருக்கும். நாம அது மேல தண்ணி எடுத்து ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிரும். பதில் எனக்கு திருப்திகரமா இருந்துச்சு. என்னோட அடுத்த புதிர் சொல்ற, கவனமா கேளு. வாளில் நெருப்பு கட்டி இருப்பேன், நான் அனுமனும் இல்ல. வானத்தில் பறந்திடுவேன், நான் வால் நட்சத்திரமும் இல்ல. நான் யார்? ஐயோ, ஐயோ, வால்ல நெருப்பு கட்டியிருக்கோம். வானத்துல பறக்கணும். ஒருவேளை ராக்கெட்டா இருக்குமோ? மின்மினி பூச்சி. அதுக்கான விளக்கத்தை சொல்லு. அது உடம்புல இருக்கிற வெளிச்சம் தான் வால்ல கட்டி இருக்கிற நெருப்பு. அது வானத்துல பறந்துனே இருக்கும். நல்ல விளக்கம். இப்போ 3வது புதிர். ரொம்ப கஷ்டம், கவனமா கேளு. உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்ப சொல்லுவான். அவன் யார்?
அது நீதான். விளக்கம் வேணும். நீ உருவம் இல்லாதவன். சொன்னதை திரும்ப சொல்லும் போது அது எதிரொலிக்குது. அதனால்தான் அதுக்கான விட நான் எதிரொலின்னு சொன்னேன். நான் கேட்ட 3 புரியாத புதிருக்கும் நீ புரியும்படி விடை சொல்லி விளக்கம் கொடுத்ததால நீ போவதற்கான திசையை நான் உனக்கு சொல்றேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கு திசையை நோக்கி போ. நீ எதை தேடி வந்தியோ அது அங்கதான் இருக்கு. ரொம்ப நன்றி. ஐயோ தமன்னா, மறுபடியும் இந்த ஆள் தியானத்துக்கு போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் சிரிப்பான் பாரு. நீங்க வேற சும்மா இருங்க.